ஆத்ம காரகன்னு சொல்ற சூரியன் உங்க ஜாதகத்துல எந்த பாவங்கள்ல இருக்காருன்னு நீங்க பாருங்க. சூரியன் எந்த பாவத்தில் இருந்தாலும், அந்த பாவம் உங்களுக்கு முதன்மையாக செயல்படும். அந்த பாவ காரகம் தான் தான் பெரிய ஆளு. நம்ம தான் எல்லாத்துக்கும் மேல அப்படிங்கிற மாரி எண்ணம் இருக்கும். லக்னத்திலேயே சூரியன் இருந்தா ஜாதகர் அவரு தான் முதன்மையா இருப்பாரு. எல்லா பக்கம் போனா அவரு தான் மதிப்பு, மரியாதை எதிர்பார்ப்பாரு. நம்ம மீறி தான் மத்தவங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். 2ஆம் பாவத்த எடுத்தா ஜாதகருடைய பெரியம்மா. இவங்களுக்கு தான் தான் எண்ணங்கிற வரும். 3ஆம் பாவத்தில சூரியன் இருந்தா, இளைய சகோதரருக்கு தான் தான் பெரிய ஆளுங்கிற எண்ணம் வரும். 4ஆம் இடத்துல சூரியன் இருந்தா, தாய்க்கு தான் தான் பெரிய ஆளுங்கிற எண்ணம் வரும். 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தா, குழந்தைகளுக்கு நம்ம தான் பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணம் மாரி வரும். இதெல்லாம் முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். கிரக காரகத்துவங்கள் பாவங்களில் இருக்கும்போது எப்படி வேணாலும் செயல்படும். மற்ற கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும்.